வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி ஈகோ 7 சீட்டர் வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல 7 சீட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, தாராளமா இந்த ஈகோ 7 சீட்டர செலக்ட் பண்ணலாம். ஒரு மினிவேனோட கேட்டகரியில இந்த மாருதி ஈகோ வருது. வண்டியோட இன்டீரியர்ல சீட்டிங் செட்டப் ரொம்ப சிம்பிளாவும், ரொம்ப ஸ்பேசியஸாவும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோல 2 பேரு டிரைவரோட சேர்த்து, செகண்ட் ரோல 3 பேரும், லாஸ்ட் ரோல பார்த்தோம்னா 2 பேரும் உட்கார்ற மாரி ரொம்ப ஸ்பேசியஸாவே சீட் குடுத்துருக்காங்க. இந்த 3 ரோவோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்பேசியஸாவே குடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம லாங் ட்ரிப் போனா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா போயிட்டு வர மாரி தான் இங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈகோவ மாருதி மொத்தம் 4 வேரியண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட், 5 சீட்டர் ஏசி மற்றும் 5 சீட்டர் ஏசி வித் சிஎன்ஜி வேரியன்ட் மற்றும் 7 சீட்டர். இந்த மாரி 4 வேரியண்டா ஈகோவ லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரையில எல்லா வேரியண்ட்டுக்கும் ஒரே என்ஜின காமனா குடுத்துருக்காங்க. ஒரு நியூ அப்டேட்டட் பிஎஸ் 6.2 கம்ப்ளைண்ட் இன்ஜின் தான் இந்த ஈகோக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிற 7 சீட்டர் கூட இந்த ஈகோவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஈகோவோட ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.2 லிட்டர் அட்வான்ஸ்டு கே சீரிஸ் டுவல் ஜெட் டுவல் விவிடி இன்ஜின், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், என்ஜின் மாபிலைசர், 11 பிளஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வித் டுவல் ஏர்பேக்ஸ், சைடு இம்பேக்ட் பீம், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த ஈகோல நம்ம பார்க்க முடியும். கரண்ட் மார்க்கெட்ல இந்த ஈகோவோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா வெஞ்சர், மஹேந்திரா சுப்ரா பேசஞ்சர், டாடா மேஜிக், இ சுப்ரா எலக்ட்ரிக் வேன், மஹேந்திரா மேக்சிமோ, இந்த வண்டி எல்லாமே இந்த ஈகோவோட காம்படிட்டர் லிஸ்ட்ல வருது. மாருதி ஆம்னி, மாருதி வெர்சாக்கு அப்புறம் ஒரு அப்டேட்டட் பண்ணப்பட்ட மல்டிபர்பஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிளா மாருதி இந்த ஈகோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்தவரையில மொத்தம் 5 கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல் மிட்நைட் பிளாக், மெட்டாலிக் கிளிஸ்டனிக் கிரே, சாலிட் ஒயிட், மெட்டாலிக் பிரிஸ்க் ப்ளூ, மெட்டாலிக் சில்கி சில்வர். மெட்டாலிக் கிளிஸ்டனிக் கிரே கலர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். கரண்ட் மார்க்கெட்டில் 7 சீட்டரோட ப்ரைஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் 7 சீட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஈகோ 7 சீட்டரை செலக்ட் பண்ணலாம். கரண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற மாருதி எர்டிகா, XL6 மற்றும் டொயோட்டா இனோவா கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹியூஜான ப்ரைஸ் டிஃபரன்ஸை நம்ம இந்த ஈகோவில் பார்க்க முடியும். இந்த 7 சீட்டர் ஈகோவோட ஆன் ரோட் ப்ரைஸை வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த ஈகோவை மாடிஃபை பண்ணி மெடிக்கல் ஃபீல்டுக்கு ஆம்புலன்ஸாகவும், கமர்ஷியல் ஃபீல்டுக்கு கார்கோ மற்றும் சூப்பர் கேரியாவும் மாருதி கொடுக்குறாங்க. இந்த ஈகோவை யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு பெரிய ஃபேமிலியாக இருக்குது, ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க வாங்கலாம். அஃபிஷியலுக்கு எனக்கு ஆஃபீஸ் ட்ரிப் எடுக்கணும், இல்லைனா வந்து ஸ்கூல் ட்ரிப் எடுக்கணும், நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நடத்த போகிறேன், எனக்கு வந்து மில்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா வந்து ப்ராடக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஈகோ 7 சீட்டரை செலக்ட் பண்ணலாம். வண்டியோட ஃப்ரண்டில் பார்த்தோம்னா ஒரு மினி வேனோட ஃப்ரண்ட் ஃபேஸை நம்ம எங்க பார்க்க முடியும். ஹெட்லாம்ப் பொறுத்தவரையில ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த ஈகோவுக்கு கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டரும் ஹாலஜன்லேயே கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் ஹவுசிங்கோட இன்டீரியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் குரோம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபாக்லாம் ஃபீச்சர் எதுவும் கொடுக்கறது இல்லை, ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனலாக நமக்கு இந்த ஃபாக்லாம் ஃபீச்சரை கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் மார்க்கெட்லேயும் நமக்கு ஃபாக்லாம் கிடைக்குது, வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளாக் கலர் ஹார்ட் பிளாஸ்டிக் பம்பர் ஃப்ரண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்குமே இந்த பிளாக் கலர் பம்பர் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் மற்றும் பேக் 2 பம்பருமே இந்த பிளாக் கலரில் தான் கொடுக்குறாங்க. பம்பர் கிரில்லோட சென்டரில் சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஏர் டேமும் ஒரு வைடரான ஏர் டேம் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டருக்கு ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஏர் டேம் ஓப்பனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில்லோட டிசைன் ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஃப்ரண்ட் கேபினில் வராதனால இந்த கிரில்லோட ஓப்பனிங்கை ரொம்ப சின்னதாகவும் சிம்பிளாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஈகோ ஒரு மினிமேனோட கேட்டகரியில் வந்தாலும் ஏரோடைனமிக்ஸ் ஒர்க்ஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மைல்டு கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் இந்த ஃப்ரண்ட் பேனர் டோர் மேலே ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனும் ஒரு வைடரான விண்ட்ஸ்க்ரீன் செட்டப் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 ஸ்க்ரீன் வாஷர் வித் வைப்பரோட எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. வண்டியோட ரூஃப்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறாங்க ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக. மொத்தம் 3 ஏரோடைனமிக் லைன்ஸ் நம்ம ரூஃபில் பார்க்க முடியும். ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அசசரிஸ் நமக்கு கிடைக்கிது. ரூஃப் ரெயில்ஸ், ரூஃப் கேரியர், இந்த மாதிரி நிறைய அசசரிஸை நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனால் இன்டீரியரில் இன்னுமே நம்ம ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஓவரால் வெஹிக்கிளோட டைமென்ஷன் மற்றும் வெயிட் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். லென்த் பொறுத்தவரையில் 3675 mm லென்த் கொடுக்குறாங்க. 1475 mm வித் வருது. ஹைட் பார்த்தோம்னா 1825 mm கொடுக்குறாங்க.
ஒரு லார்ஜரான ஹைட் மற்றும் லென்த் இந்த வண்டியில நம்ம பார்க்க முடியும். இதனால தான் இன்டீரியர்ல நமக்கு நெறைய ஸ்பேசியஸ் கிடைக்குது. ஓவரால் கர்ப் வெயிட் பார்த்தோம்னா 935 கேஜி வருது. பெட்ரோல் வேரியன்ட் எல்லாத்துக்குமே 935 கேஜி தான் வெயிட் வருது. சிஎன்ஜி வேரியன்ட்க்கு மட்டும் 1050 கேஜி வெயிட் வருது. வண்டியோட வீல் பேஸ் பார்த்தோம்னா 2350 வருது. மினிமம் டர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 4.5 மீட்டர் குடுக்குறாங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்தவரையில பெட்ரோல் வேரியன்ட்க்கு மட்டும் 5 சீட்டர் மற்றும் 7 சீட்டர் கேட்டகரியில கிடைக்குது. சிஎன்ஜி வேரியன்ட்க்கு மட்டும் 5 சீட்டர்ல தான் கிடைக்குது. 7 சீட்டர் கிடைக்கிறதில்ல. 5 சீட்டர் ஸ்டாண்டர்ட் மற்றும் 7 சீட்டர் ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்ட நம்ம பேஸ் வேரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏர் கண்டிஷனர் ஆப்ஷன் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்ல வர்றதில்ல. ஃபெண்டர் பிளேஸ்டு டர்ன் இண்டிகேட்டர் நம்ம இங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஃபெண்டர்லேருந்து ரியர் ஃபெண்டர் வரைக்கும் ஒரு ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸும் இங்க குடுத்துருக்காங்க ஏரோடைனமிக் பர்பஸ்க்காக. அவுட் சைடு ரியர் வியூ மிரர் லெஃப்ட் மற்றும் ரைட் சைடு குடுக்குறாங்க. மிரரோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நம்ம மேனுவலா பண்ற மாதிரி தான் குடுத்துருக்காங்க. ஒரு வைடரான ஸ்கொயர் ஷேப்ல இந்த மிரரோட டிசைன் குடுத்துருக்காங்க. ரேடியோவோட ஏரியலுக்கும் இங்க ஒரு ப்ரொவிஷன் குடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்தவரையில பாடி கலர்ல குடுக்கறதில்ல. ஒரு பிளாக் கலர்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கால தான் குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோருக்கு ஒரு மேனுவல் கீயோட ப்ரொவிஷனும் குடுத்துருக்காங்க. அவுட் சைடு ரியர் வியூ மிரரும் பாடி கலர்ல கிடைக்கிறதில்ல. பிளாக் கலர்ல தான் குடுத்துருக்காங்க. ஃபியூல் ஃபில்லிங் பொறுத்தவரையில டிரைவர் டோருக்கு கீழ தான் இந்த ஃபியூல் ஃபில்லிங் குடுக்குறாங்க. இந்த ஃபியூல் ஃபில்லிங்க்கு ஒரு மேனுவல் கீ லாக்கும் குடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 32 லிட்டர் குடுக்குறாங்க. இதுவே சிஎன்ஜி வேரியன்ட்க்கு பார்த்தோம்னா 65 லிட்டர் சிலிண்டரோட ஃபில்லிங் கெப்பாசிட்டி குடுக்குறாங்க. டிரைவர் சீட்ல உட்கார்ந்துகிட்டே இந்த ஃபியூல் டேங்க ஓப்பன் பண்ற மாரி ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. சிஎன்ஜி வேரியண்டோட ஃபில்லிங் பாயிண்ட் பார்த்தோம்னா கோ டிரைவரோட டோருக்கு கீழ தான் ஃபில்லிங் பாயிண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் ஃபில்லிங் பாயிண்ட்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல சிஎன்ஜியோட ஃபில்லிங் பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஒரு டீசென்டான பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி மற்றும் சிஎன்ஜி சிலிண்டரோட கெப்பாசிட்டி தான் இந்த ஈகோவுக்கு குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு 155 R13 ரேடியல் டியூப்லெஸ் டயர் இங்க குடுத்துருக்காங்க. ஒரு சாலிடான 13 இன்ச் ஸ்டீல் வீலும் நம்ம இங்க பார்க்க முடியும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில மெர்க்பர்சன் ஸ்ட்ரட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இங்க குடுத்துருக்காங்க. ரியர் டயரோட ப்ரொஃபைல் பார்த்தாலும் ஒரு 155 R13 டியூப்லெஸ் ரேடியல் டயர் குடுக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக்கும் குடுக்குறாங்க. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் மற்றும் ரியர் ட்ரம் பிரேக் டிஃபால்ட்டா குடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் சிஸ்டம் பொறுத்தவரையில ஒரு 3 லிங்க் ரிஜிட் டைப் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இங்க குடுக்குறாங்க. மாருதியோட எல்லா வெஹிக்கிள்ஸும் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் குடுப்பாங்க. ஆனா இந்த ஈகோல ரியர் வீல் டைப் டிரைவ் குடுக்குறாங்க. வீல் கவர் பொறுத்தவரையில சென்டர் கேப் குடுக்குறாங்க. எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த சென்டர் கேப் ஃபீச்சர் டிஃபால்ட்டா குடுக்குறாங்க. ஃப்ரண்ட் மட் ஃபிளாப்ஸும் எல்லா வேரியண்ட்டுக்கும் குடுக்குறாங்க. இந்த ஈகோவோட பிரைஸ் பொறுத்தவரையில பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்கிறதுனால சில ஃபீச்சர்ஸை லிமிட்டடா தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு மினி வேனோட பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம இங்க பார்க்க முடியும். ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வைடரான விண்ட்ஸ்கிரீனுமே இங்க கொடுத்துருக்காங்க. விண்ட்ஸ்கிரீனுக்கு பொறுத்தவரையில வைப்பர் எதுவும் கொடுக்கல, பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. ஈகோவோட பேட்ஜிங்க லெஃப்ட் சைட் பிளேஸ் பண்ணிருக்காங்க. பூட் டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோவை பிளேஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளேட்டோட ப்ரொவிஷனை நம்ம இங்க பார்க்க முடியும். பூட் டோர் ஓப்பன் பண்றதுக்கு ஒரு மேனுவல் கீ லாக் செட்டப்பும் இங்க கொடுத்துருக்காங்க. 2 ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் பம்பர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த பார்க்கிங் சென்சார் ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் பிளாக் கலர் பம்பர் தான் ரியர்லயும் கொடுக்குறாங்க. பூட் டோர் ரிலீஸ் பண்ற லிவர் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் பிளேட்டோட நைட் லேம்பும் இங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ரியர் டெயில் லேம்ப் செட்டப் ஒரு வெர்டிகல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பிரேக் லைட், ரிவர்ஸ் லேம்ப் மற்றும் டர்ன் இண்டிகேட்டர் இதுல கொடுக்குறாங்க. ஒரு ஹியூஜான பூட் ஸ்பேஸ் தான் இந்த ஈகோவுக்கு கொடுக்குறாங்க. 7 சீட்டர் பொறுத்தவரையில சீட்டை நம்ம ரிமூவ் பண்ணா ஏகப்பட்ட ஸ்பேஸை வண்டிக்குள்ள யூட்டிலைஸ் பண்ண முடியும். செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ சீட்டை நம்ம ரிமூவ் பண்ணா மொத்தம் 540 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது. பெரிய ஃபர்னிச்சர் இல்லனா எனக்கு லக்கேஜ், சூட்கேஸ் ஏத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சீட்டை ரிமூவ் பண்ணி நம்மளே வண்டியை ஓனா கன்வர்ஷன் பண்ணிக்க முடியும். வண்டியோட ஸ்பேர் வீல் பொறுத்தவரையில பாட்டம்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதனால தான் இன்டீரியர்ல நமக்கு ஏகப்பட்ட ஸ்பேசியஸ் கிடைக்குது. 3 லிங்க் ரிஜிட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். ரியர் வீல் டிரைவோட ஆக்சிலும் நம்ம இங்க பார்க்க முடியும். வண்டியோட ஃபியூல் டேங்க் மற்றும் சைலன்சர் மஃப்ளர் நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தவரையில ஒரு 160 கொடுக்குறாங்க. ஒரு லார்ஜான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதனால வண்டியை நம்ம இம்ப்ராப்பர் ரோட் மற்றும் ஆஃப் ரோட்லயுமே டிரைவ் பண்ற மாதிரி தாராளமா எடுத்துட்டு போக முடியும்.
ரியர் அப்சார்பர் வித் காயில் ஸ்ப்ரிங்கும் நம்ம இங்க கிளியரா பார்க்கலாம். சைடு இம்பாக்ட் பீம்ஸ் ஃபீச்சரும் இந்த ஈக்கோல அடிஷனலா குடுத்திருக்காங்க. அண்டர் ஆஃப்செட் கிராஷ் கம்ப்ளைன்ஸ் ஃபீச்சரும் இந்த ஈக்கோல குடுத்திருக்காங்க. ஒரு பேசிக்கான கமர்ஷியல் மற்றும் பர்சனல் யூஸுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் டிஃபால்ட்டா இந்த ஈக்கோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் குடுக்குறாங்க. முதலே சொன்ன மாரி சிஎன்ஜி வேரியண்டோட ஃபியூல் ஃபில்லிங் பாயிண்ட் இங்க குடுக்குறாங்க. இது பெட்ரோல் வேரியண்ட் அப்படிங்கிறனால இங்க பிளாங்கா குடுத்திருக்காங்க. இந்த ஈக்கோவோட ஹைலைட்டே இந்த ஸ்லைடிங் டோர் தான். இந்த ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும், ரொம்ப ஹேண்டியாவும் இருக்குது. இந்த ஸ்லைடிங் டோர்ல சைல்டு சேஃப்டி லாக் மற்றும் ஒன் டைம் டவுன் விண்டோ சேஃப்டி ஃபீச்சரும் குடுத்திருக்காங்க. இந்த ஸ்லைடிங் டோர்ல இருக்கிற விண்டோவ ஒன் டைம் நம்ம டவுன் பண்ணிட்டு, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்த உடனே மறுபடியும் அப் பண்ணிட்டு டவுன் பண்ற மாரி குடுக்குறாங்க. இது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சரா இருக்கும். குழந்தைகள் கூட நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு நல்ல சேஃப்டி புரொடெக்ஷனையும் இந்த ஃபீச்சர் குடுக்குது. வண்டியோட ஃப்ரண்ட் பைனட் டோர ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். இன்ஜினோட ரேடியேட்டர் மாடியூல் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கூலன்ட் ஆயிலோட ஸ்டோரேஜ் டேங்க், பிரேக் ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க் மற்றும் வைப்பரோட ஸ்டோரேஜ் டேங்கும் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வீல் ஜாக் மற்றும் வீல் ஜாக்கோட ஹேண்டிலும் இங்கேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏசியோட கம்ப்ரஷரும் இங்கேயே வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் வைப்பரோட மோட்டார் சிஸ்டமும் நம்ம இங்க பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் மற்றும் சர்வீஸ் ஈஸியா பண்ற மாதிரி தான் வண்டியோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹார்ன் மற்றும் அசசரிஸும் இது உள்ளேயே நம்ம ஈஸியா பிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த பைனட் டோர் மற்றும் இன்டீரியர் பொறுத்தவரையில எந்த இன்சுலேஷனும் கொடுக்கல, பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு இன்ஜின் இங்க இருந்ததுன்னா ஹீட் மற்றும் நாய்ஸ் இஷ்யூ வராம இருக்கிறதுக்காக தான் இன்சுலேஷன் குடுக்குறாங்க. ஈகோ பொறுத்தவரையில இன்ஜின் பொசிஷன் டிரைவர் சீட்டுக்கு கீழ இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்சுலேஷன் எதுவும் பண்ணாம பிளாங்கா குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் இன்டீரியர்ல போய் டிசைன் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு டுவெல் இன்டீரியர் கலர் இந்த ஈகோக்கு கொடுத்துருக்காங்க. பாடி கலருக்கு ஏத்த மாதிரியே இந்த இன்டீரியர் கலரையும் மேட்சா கொடுத்துருக்காங்க. டோர்ஸோட டிசைன் பொறுத்தவரையில ரொம்ப சிம்பிளா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கலான டோர் ஹேண்டில் மற்றும் பிளாக் கலர் டோர் லாக் மற்றும் அன்லாக் லிவர், மேனுவல் விண்டோ அட்ஜஸ்டபிள் லிவர் இங்க நம்ம பார்க்க முடியும். வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் எதுவும் டோர்ல குடுக்கறதில்ல, பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. டோரோட ஃபினிஷிங் எல்லாமே ஃபேப்ரிக் மெட்டீரியலா தான் குடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பர்போஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது வண்டிய மெயின்டெயின் பண்றதுக்கு மற்றும் கிளீன் பண்றதுக்கு இது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். டிரைவர் டோர் பொறுத்தவரையில 90 டிகிரில ஸ்ட்ரைட்டா ஓப்பன் ஆகுற மாரி குடுக்குறாங்க. இதனால வண்டிக்குள்ள நம்ம ஈஸியா போறதுக்கு ஸ்பேசியஸ் நிறைய கிடைக்குது. டயரோட ஏர் பிரஷர் இன்ஃபர்மேஷன் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டயர் மற்றும் ரியர் டயரோட பிரஷர் ரேஞ்ச இங்க நம்ம பார்க்கலாம். டிரைவரோட ரன்னிங் போர்ட்லயும் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டோட ஹைட் பொறுத்தவரையில ஒரு ஃபிக்ஸட் ஹைட்ல தான் குடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு கீழ தான் இன்ஜினும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவோட லாஸ்ட்ல நம்ம அத பார்க்கலாம். ஒரு சஃபிஷியன்டான ஹைட் மற்றும் ஸ்பேசியஸ்ல பிரேக், ஆக்ஸிலரேட்டர் மற்றும் கிளட்ச பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பூட் ஓப்பன் பண்ற லிவர் இங்க குடுத்துருக்காங்க. ஹெட்லாம்போட லெவல் அட்ஜஸ்டிங் ஸ்விட்ச் இங்க நம்ம பார்க்கலாம். 4 டம்மி ஸ்விட்சோட ப்ரொவிஷனும் இங்க குடுத்துருக்காங்க. ஒரு 4 வே அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் இங்க நம்ம பார்க்க முடியும். ஒரு ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் டேஷ்போர்ட் செட்டப் தான் இந்த ஈகோவுக்கு குடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இந்த ஈகோவுக்கு குடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட சென்டர்ல சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்தவரையில கண்ட்ரோல்ஸ் பட்டன் எதுவும் குடுக்கறதில்ல, பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீரிங் ரவுண்ட் ஷேப்ல குடுத்துருக்காங்க. ஃபிளாட் பாட்டம் ஃபினிஷிங் ஸ்டீரிங் இந்த ஈகோவுக்கு வர்றதில்ல. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். மாருதியோட ட்ரெடிஷனல் கீ தான் இந்த ஈகோவுக்கும் குடுத்துருக்காங்க. எஸ்பிரஸோ மற்றும் செலிரியோ பேஸ் வேரியண்ட்ல வர கீ தான் இந்த ஈகோவுக்கு குடுத்துருக்காங்க. கீயோட ஒரு சைடு சுசுகியோட லோகோவும், இன்னொரு சைடு பிளாங்காவும் விட்டுருக்காங்க. கீய ஆன் பண்ணி இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரோட டிசைன் மற்றும் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் தான் இந்த ஈகோவுக்கு குடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டாக்கோமீட்டர் மற்றும் ஓடோமீட்டர் ஃபீச்சரும் நமக்கு இதுல டிஃபால்ட்டா கிடைக்குது. எலக்ட்ரானிக் மல்டிபிள் ட்ரிப் மீட்டர் ஃபீச்சரும் இதுல குடுக்குறாங்க. ஃபியூல் கேஜ், லோ ஃபியூல் வார்னிங், சீட் பெல்ட் வார்னிங், டோர் அஜார் வார்னிங், ஹேண்ட் பிரேக் இண்டிகேட்டர் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்குற மாதிரி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. illuminated ஹசார்ட் ஸ்விட்ச், டோம் லேம்ப், பேட்டரி சேவ் ஃபங்க்ஷன் இந்த ஃபீச்சர்ஸும் அடிஷனலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்லேருந்து எல்லா வேரியண்ட்டுக்குமே காமனாக கொடுக்குறாங்க. ஒரு டுவெல் டோன் டேஷ்போர்ட் காம்பினேஷன் இங்கே நம்ம பார்க்கலாம். பிளாக் வித் சாண்ட் பீச் கலரில் இந்த டேஷ்போர்டோட கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பொறுத்தவரையில் ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாகவும் வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. டுவெல் ஏர்பேக் ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 பேருக்குமே ஏர்பேக் சேஃப்டி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஒரு வைடரான illuminated ஹசார்ட் ஸ்விட்ச் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேசிக் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் வரைக்கும் ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. 2 வைடரான 4 வே அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க.
ஏசி பொறுத்தவரையில ஃபுல்லாவே மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஏசி தான் குடுத்துருக்காங்க. ஏசி ஆன் ஆஃப் பட்டன், ஏசியோட ஃப்ளோ கண்ட்ரோல், கூல் டூ ஹாட் கண்ட்ரோல், ஏசியோட ஃபேன் ஸ்பீட் எல்லாமே நம்ம மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ற மாரி தான் இங்க குடுத்துருக்காங்க. இந்த ஈகோவுக்கு மியூசிக் சிஸ்டம் ஃபீச்சர்ஸ் குடுக்கறதில்ல. ஆப்ஷனலா தான் குடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ப்ரொவிஷன் மட்டும் குடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்படுற மாரி சிங்கிள் டின் இல்லன்னா டபுள் டின் மியூசிக் சிஸ்டம இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இங்க ஒரு சின்ன ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. அது பக்கத்திலேயே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் குடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் நமக்கு கிடைக்குது. கீ இல்லன்னா வாலெட் வைக்கிற மாரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீடு மேனுவல் கியர் ஷாஃப்ட் நம்ம எங்க பார்க்கலாம்? கமர்ஷியல் வெஹிக்கிள்ல வர மாரியே இந்த கியர் ஷாஃப்ட்ட சுத்தி ஒரு ரப்பர் ஸ்ப்ரிங் டைப் எலாஸ்டிக் கவர் குடுத்துருக்காங்க. வண்டியோட லுக்க ரொம்ப ரக்கடா இது எடுத்து காட்டுது. இங்க ஒரு ஹேண்ட் பிரேக்கும் குடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக்கோட லாக் பட்டன் பொறுத்தவரையில பிளாக் கலர்ல தான் குடுத்துருக்காங்க. சில்வர் குரோம் ஃபினிஷிங் எதுவும் குடுக்கறதில்ல. இங்க ஒரு டீசென்ட்டான ஸ்பேசியஸோட க்ளோ பாக்ஸ் பார்க்க முடியும். வண்டியோட இன்டீரியர் பொறுத்தவரையில ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. வைப்பர் கண்ட்ரோல் ஸ்விட்ச் மற்றும் ஹெட்லாம்போட கண்ட்ரோல் ஸ்விட்ச் இங்க நம்ம பார்க்க முடியும். வைப்பர் மற்றும் ஹெட்லாம்ப் ஸ்விட்ச் பொறுத்தவரையில மேனுவல் ஆக்சஸபிள் ஸ்விட்ச் தான் குடுத்துருக்காங்க. டுவெல் இன்டீரியர் கலர் மற்றும் சீட் மேட்சிங் இன்டீரியர் கலர் இந்த வண்டியோட ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லலாம். கோ டிரைவரோட சன்வைசர் இங்க நம்ம பார்க்க முடியும். இந்த சன்வைசர்ல வேனிட்டி கிளாஸ் எதுவும் குடுக்கல. பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு எல்லோ கேபின் லேம்பும் குடுத்துருக்காங்க. 3 வே ஸ்விட்சோட. இந்த லேம்போட பவர் ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்குது. சென்டர்ல ஒரு மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம்மும் குடுத்துருக்காங்க. டிரைவருக்கும் ஒரு சன்வைசர் குடுக்குறாங்க. இந்த சன்வைசர்லயும் வேனிட்டி கிளாஸ் எதுவும் வர்றதில்ல. பிளாங்கா தான் குடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் எல்லா இடத்துலயும் குடுத்துருக்காங்க. டிரைவர் டோர் லொகேஷன் தவிர மத்த எல்லா இடத்துலயும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபியூச்சர் குடுக்குறாங்க. அசிஸ்ட் கிரிப் ஃபீச்சரும் கோ டிரைவர் மற்றும் ரியர் பேசஞ்சருக்கு குடுக்குறாங்க. சீட்ஸ் பொறுத்தவரையில ரொம்ப குவாலிட்டியாவே குடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் சீட்டா இருந்தாலும் சீட்டோட ஸ்டிச்சிங் மற்றும் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டும் ஒரு டுவெல் டோன் கலர்ல குடுத்துருக்காங்க. பிளாக் வித் சாண்ட் பீச் கலர் காம்பினேஷன்ல இந்த சீட்ஸை கொடுக்குறாங்க. சீட்ஸோட கலர் காம்பினேஷன் இன்டீரியரோட கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்குமே ஃபிக்ஸடு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. பேஸ் வேரியண்ட்லேருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த ஃபீச்சர் டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. எல்லா சீட்டுக்கும் சீட் பெல்ட் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. சேஃப்டி வைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட செகண்ட் ரோ உள்ள போய் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். ஒரு பெஞ்ச் டைப் சீட்டிங் செட்டப் தான் இந்த யூகோவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸ் பொறுத்தவரையில நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ற மாரி தான் சீட்டோட ஃபிக்ஸிங் குடுத்துருக்காங்க. ஒரு மோல்டட் ஃப்ளோர் கார்பெட்டும் குடுத்துருக்காங்க. சப்போஸ் நமக்கு வண்டிய கிளீன் பண்ணணும், இல்லன்னா வண்டிய சர்வீஸ் பண்ணணும்னாலும் இந்த கார்பெட்ட ஈஸியா எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. நட் மற்றும் போல்ட்டால தான் சீட்ட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு லக்கேஜ் அதிகமா இருக்கு, சீட்ட மாடிஃபை பண்ணணும் அப்டின்னாலும் நம்ம ஓனாவே பண்ற மாரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் குடுத்துருக்காங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்ட் சேஃப்டி லாக் ஃபீச்சரும் இங்க குடுத்துருக்காங்க. முதலே சொன்ன மாரி ஸ்லைடிங் டோரோட விண்டோவுல ஒன் ஸ்டெப் டவுன் சேஃப்டி ஃபீச்சரும் குடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவோட சீட்ஸ்ல உட்காந்து ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். சீட் பேக் கவர் ஃபீச்சர் குடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் கோ டிரைவரோட சீட்ல மட்டும் தான் கிடைக்குது. டிரைவரோட சீட்ல கிடைக்கிறதில்ல. ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராப்பரான ஃபேப்ரிக் மெட்டீரியலால தான் சீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவுல லெக் ரூம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸ்பேசியஸ் ரொம்ப நிறையவே கிடைக்குது. ஆல் சீட் சீட் பெல்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லா சீட்டுக்கும் குடுத்துருக்காங்க. இங்க டிரைவரோட சீட் பெல்ட் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ட பார்க்கலாம். வெஹிக்கிளோட வின் நம்பர் டீட்டெயில்ஸ் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோவ மேனுவலா ஆக்சஸ் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஸ்டெப் டவுன் சேஃப்டி ஃபீச்சர் தெரியாம விண்டோவ நம்ம ஆக்சஸ் பண்ணா விண்டோ டேமேஜ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டோர அன்லாக் பண்ணி ஸ்லைட் பண்ற லிவர இங்க நம்ம பார்க்கலாம். இந்த லிவர் ஒரு பிளாக் கலர்ல ஃபுல்லாவே ஹார்ட் பிளாஸ்டிக்கால பண்ணியிருக்காங்க. ஸ்லைடு டோர லாக் மற்றும் அன்லாக் பண்ற லிவரும் இங்க நம்ம பார்க்கலாம். இந்த ஈகோவோட டோர்ஸ் எல்லாமே மேனுவல் லாக்கிங் சிஸ்டம் தான் குடுத்துருக்காங்க. இங்க ஒரு எல்லோ கேபின் லேம்பும் நம்ம பார்க்க முடியும். 3 வே ஸ்விட்சோட குடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கேபின் லேம்ப தான் செகண்ட் ரோ மற்றும் தேர்ட் ரோ பேசஞ்சர் ஷேர் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம செகண்ட் ரோல இருந்து பார்க்கும்போது. முதலே சொன்ன மாரி எல்லா சீட்டுக்குமே ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சர் இங்க குடுத்துடுறாங்க. தேர்ட் ரோவோட சீட் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். தேர்ட் ரோவோட சீட்டிங் பார்த்தோம்னா, ஒரு வைடரான சீட் செட்டப் தான் குடுத்துருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான, ஸ்பேசியஸான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த தேர்ட் ரோல குடுத்துருக்காங்க. 5 சீட்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க, இந்த 7 சீட்டர வாங்குனா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 7 சீட்டர நம்ம ஈஸியா 5 சீட்டரா நம்மளே ஓனா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். பிரைஸ் வேரியேஷனும் 5 சீட்டருக்கும் 7 சீட்டருக்கும் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. அதனால 5 சீட்டர் பார்க்குறவங்க டைரக்ட்டா 7 சீட்டர் வாங்குனா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிரைவர் சீட்டோட ரீக்ளைன் லிவர நம்ம இங்க பார்க்க முடியும். இந்த லிவர ஆக்சஸ் பண்ணி சீட்ட நம்ம ஃப்ரண்ட் பேக்ல மூவ் பண்ணிக்கலாம்.
சீட்ட ஃபோல்ட் பண்ற லிவரும் இங்க குடுத்துருக்காங்க. டிரைவர் மற்றும் கோ டிரைவர் 2 சீட்டுக்குமே இந்த சீட்ட ஃபோல்ட் பண்ற லிவரும் குடுத்துடுறாங்க. டிரைவர் சீட்டுக்கு கீழ தான் வண்டியோட இன்ஜின பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின சுத்தி இன்சுலேஷன் ரொம்ப ப்ராப்பராவே பண்ணியிருக்காங்க. சீட்ட நம்ம பேக்ல மூவ் பண்ணிட்டு, இந்த இன்சுலேஷன் மேட்ட ஓப்பன் பண்ணா, உள்ள லாக் வச்சிருக்காங்க. 2 லாக் வச்சிருக்காங்க. இந்த 2 லாக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, சீட்ட புல் பண்ணோம்னா, கீழ இன்ஜின பார்க்க முடியும். மாருதியோட ஃபேமஸான ஒரு 1.2 லிட்டர் அட்வான்ஸ்டு கே சீரிஸ் டுவல் ஜெட் இன்ஜின் தான் இந்த வண்டியில பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மென்ட் சிசி பார்த்தோம்னா 1197 சிசி வருது. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட இந்த இன்ஜின் வருது. 4 சிலிண்டர் வித் 16 வால்வ்ஸோட இந்த இன்ஜின டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 79.65 பிஹெச்பியும், மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 104.4 நியூட்டன் மீட்டரும் கொடுக்குது. பெட்ரோல் வேரியண்டோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தோம்னா 19.71 கிலோமீட்டரும், சிஎன்ஜி வேரியண்டோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தோம்னா 26.78 கிலோமீட்டர் மைலேஜும் இந்த வண்டி டெலிவர் பண்ணுது. ஈகோவோட எல்லா வேரியண்ட்டுக்கும் இந்த இன்ஜினை தான் காமனா கொடுத்துருக்காங்க. 7 சீட்டர் வெஹிக்கிள்லேயே அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னா அது இந்த ஈகோ மட்டும் தாங்க. ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கமர்ஷியல் மற்றும் பர்சனல் பர்பஸுக்கு வெஹிக்கிள் பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமா இந்த ஈகோவை செலக்ட் பண்ணலாம். இந்த ஈகோல ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு இப்ப பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் டிஸ்ப்ளே இன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், மோல்டட் ரூஃப் லைனிங், மோல்டட் ஃப்ளோர் கார்பெட், சீட் மேட்சிங் இன்டீரியர் கலர், ஸ்டீரிங் லாக், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஈக்குவலா கிடைக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு சேஃப்டி லாக்ஸ், டிரைவர் அண்ட் கோ டிரைவர் ஏர்பேக், சீட் பெல்ட் வார்னிங், ஆல் சீட் பெல்ட்ஸ், சைடு இம்பாக்ட் பீம்ஸ், அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், என்ஜின் மாபிலைசர், ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம், ஏபிஎஸ் வித் இபிடி, டுவெல் ஏர்பேக், இது எல்லாமே வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல வருது. இந்த ஈகோவோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா 6,90,651 ருபீஸ் வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸ் ஓவர்லோடடாகவே இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஸ்பேசியஸான 7 சீட்டர் வெஹிக்கிளை எந்த பிராண்டாலையும் இந்த ப்ரைஸில் கொடுக்க முடியாது. ஆனால் மாருதி கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.